அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. அக்டோபர் 14 சென்னை போலீஸ் கமிஷனர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை ஆஜராக சொல்லி ஒரு சம்மன் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். எதுக்கு இந்த சம்மன் கொடுத்தாங்க, என்ன வழக்கு, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. அக்டோபர் 14 சென்னை போலீஸ் கமிஷனரான திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரி, எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 7 திரு அருண் ஐபிஎஸ் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன கொடுத்தாரு அப்படின்னா, ரவுடிகளுக்கு அவர் புரிகிற பாஷையில் சொல்லுவோம்னு சொல்லியிருந்தார் மக்களே. அதற்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கு விளக்கம் கொடுக்க சொல்லி, அதாவது போலீஸ் வுட் ஸ்பீக் டு த ரவுடிஸ் இன் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ். இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லியோ இல்லை எதற்கு இந்த வார்த்தை சொன்னாரோ அப்படிங்கிற அடிப்படையில் இதற்கு விளக்கம் கொடுக்க சொல்லி நேரில் வருஷ சம்மன் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரி, இப்போ யார் எஸ்ஹெச்ஆர்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் எஸ் மணிக்குமார் மற்றும் வி கண்ணதாசன் ஜே இருக்கிறாங்க. இவங்க எதுக்கு கொடுத்தாங்க, என்ன கேஸ் இது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் மக்களே. அதாவது இது கொடுத்தது சரியா தவறா இல்லை எப்படி மக்களுடைய பார்வை இருக்கிறதுன்னு லாஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எது கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். உங்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை பண்ணப்பட்டதற்கு பிறகு உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸிங்கில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் மு க ஸ்டாலின் அவர்கள். ஒன்று, போலீஸ் கமிஷனராக திரு அருண் ஐபிஎஸ்ஐ போடுகிறார். அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசன் அவர்கள் ஐபிஎஸ்ஐ போடுகிறார்கள். ஸோ இது போட்டதுக்கு பிறகு அருண் ஐபிஎஸ் என்ன பேட்டி கொடுக்குறாரு, ஜூலை 7 என்ன பேட்டி பார்த்தீங்கன்னா, ரவுடிசம் சென்னையில் அதிகமாகிடுச்சு அப்படின்னால் ரவுடிகளுக்கு புரியும் பாஷையில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறார். இது கொடுத்ததற்கு பிறகு எல்லா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்குமே எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸுக்குமே என்ன தகவல் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதை அவங்க கண்காணிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ்லாம் என்னென்ன மாதிரி, அதாவது A+B, B+ ரவுடிகள்னு பிரிச்சிருப்பாங்க அவங்களுடைய கேட்டகரியை. இந்த கேட்டகரி ரவுடிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, என்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டுருக்குறாங்க, என்ன க்ரைம் இன்வால்வ் ஆகிட்டுருக்குறாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போது எங்கே இருக்காங்க, இப்போது இதனை இம்மீடியட்டாக அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லையுமே அவங்களுக்கு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அதன்படி அவங்க எங்கே இருக்காங்கன்றதை விசாரித்து தகவல் கொடுக்க வேண்டியதை ஃபர்ஸ்ட் டாஸ்க் கொடுத்துருக்காரு அருண் ஐபிஎஸ் அவர் கேள்விப்படுகிறோம். அதற்கு பிறகு எல்லா ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் கிட்டையும் அந்த கன்சர்ன் இன்சார்ஜ் அசிஸ்டன்ட் கமிஷனரோ இல்லை இன்ஸ்பெக்டரோ போய் அவர்களை வார்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன வார்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு மேல் நீங்கள் ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆனீங்கனால் கண்டிப்பாக அவங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், கூண்டாஸில் போட்டுருவோம் அப்படின்னு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திருவொற்றியூரை சேர்ந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இளங்கோவன் அவர்கள் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டோடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே போகும்பொழுது அவர் இல்லை, அவங்க மனைவி இருக்கிறாங்க. அவங்க மனைவியும் கிரிமினல் இன்வால்வ் ஆகிறவங்க அப்படின்னு தெரிகிறது. அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே அவங்க கணவர்னு கேட்குறாங்க. அவர் எங்கே போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தான், இதற்கு மேல் நீங்களோ உங்கள் கணவரோ ஏதாவது குற்றம் செஞ்சீங்க இல்லை குற்றத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னால் கண்டிப்பாக கையை உடச்சி விட்ருவோம். இல்லை நீங்கள் ஏதாவது க்ரைம் இன்வால்வ் ஆகிறத தாண்டி ஏதாவது கொலைகளை பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால் அடுத்தது என்கவுண்டர் பண்ணுறதுக்கும் யோசிக்க மாட்டாங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஒழுங்காக இருங்கன்னு வார்ன் பண்ணியிருக்கார். இந்த வார்னிங் விஷயத்தை, இந்த வார்ன் பண்ணக்கூடிய இந்த வீடியோ அப்படிங்கிறது பக்கத்தில் உள்ள நெய்பர்லாம் வீடியோ எடுத்து அதனை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. என்ன போட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா, ரவுடிகளுக்கு புரியும் பாஷையில் சொல்லுவோம், அருண் ஐபிஎஸ் உத்தரவு அப்படின்னு டைட்டில் போடுறாங்க. அப்போது இந்த ஏசி இளங்கோவன் அவர்கள் வார்ன் பண்ண இந்த வீடியோ வைரலாக போயிடுச்சு. இதனை சுவமோட்டு அடிக்கிறார்கள் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். எடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் ஏசி இளங்கோவன் அவர்கள். அப்போ கழித்து பேசும் பொழுது அப்போ என்ன சொல்கிறாருனால், இது வார்னிங் தான், ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரை நாங்கள் வார்ன் பண்ணுறோம். ஏன் வார்ன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை அருண் ஐபிஎஸ் அவர்கள் சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு போலீஸ் கமிஷனராக, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லா ஹிஸ்ட்ரி ஷீட்டை போய் வார்ன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்படி வார்ன் பண்ணதின் இதுதான் அந்த வீடியோ தான் பரவி இருக்குது, மற்றபடி நாங்கள் எதுவும் செய்யலை யாரையுமே, இட் இஸ் நாட் இன்டென்ஷனலி டன், இட் இஸ் அ வார்னிங் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை விசாரிக்கக்கூடிய எஸ்ஹெச்ஆர்சி பெஞ்ச் இருக்கக்கூடிய திரு மணிக்குமார் ஜே மற்றும் கண்ணதாசன் என்ன பண்ணுறாங்கன்னா, அருண் ஐபிஎஸ்க்கு சம்மன் தருகிறார்கள்.
14th of October அப்பீராஸ் சம்மன் கொடுக்குறாங்க. எதற்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்க சம்மன் கொடுத்துட்டாங்க மக்களே. இப்போது 14th of October அருண் ஐபிஎஸ் அவர்கள் அப்பேர் ஆகிறாரா ஆகலையான்றது செகண்டரி பார்ட். ஆனால் ஒரு விஷயம் அவங்க பார்க்க வேண்டும். ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பார்ப்பாங்க, என்ன வேலை பார்ப்பாங்கன்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதாவது உங்களுக்கு போலீஸ்கிட்டையும் மிலிட்ரிக்கிட்டையும் அதிகப்படியான பவர் இருக்கும். அப்படி அதிகப்படியான பவர் இருக்கும் பொழுது சில இடங்களில் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கான ஒரு எண்ணம் ஏற்படும். அதற்காக we need to have a check and balance always அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செக் அண்ட் பேலன்ஸை யார் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயரதிகாரிகள் வைத்திருக்க வேண்டும், இல்லை வேறு என்டிட்டி வச்சுருக்கணும், இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கணும். அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை ஏதாவது அரசு சார்ந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லேயோ ஏதாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது அப்படின்னால் அதனை சுவமோட் காக்னிசன்ஸோ இல்லை வேறு அவங்க ஏதாவது வழக்கு போட்டால் பெட்டிஷன் போட்டால் எடுத்து விசாரித்து அதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவு பிறப்பித்து அந்த உத்தரவு அப்படி டைரக்ஷனல் பாடி தான். ஒரு விஷயம் பார்த்துக்கணும், எஸ்ஹெச்ஆர்சி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷனல் பாடி தான். அவங்க தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பை அந்த கன்சர்ன் நபர்கள் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட இல்லை தீர்ப்பை வாங்கி கொண்ட, உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் இருக்கிறாங்க, அவங்க தப்பே பண்ணல, பட் சம்வேர் சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட், ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க எஸ்ஹெச்ஆர்சினால், அந்த தீர்ப்பை எதிர்த்து அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு அவங்க அப்பீல் போகலாம். இல்லை அந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறதை எதிர்த்து இவர்கள் டிபார்ட்மெண்ட் என்கொயரின்னு பேசலாம். இப்படியான ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு போலீஸ் இருக்கிறாரு, ஒரு நபர், ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒரு பிக் பாக்கெட் வச்சுக்கலாமே, அந்த பிக் பாக்கெட்டை கூப்பிட்டு ஏதோ விசாரிக்கிறாங்க, உண்மையை சொல்ல மாட்டான், அடிக்கிறாங்க. அடித்ததில் அந்த பையனுடைய பெற்றவங்க யாராவது ஒருத்தவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுக்கலாம் மக்களே. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இவங்க எஸ்ஹெச்ஆர்சி எடுத்து இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. விசாரித்து இப்படியாக நீங்கள் காவல் நிலையத்தில் கூப்பிட்டு துன்புறுத்தக்கூடாது, துன்புறுத்துறது ஹியூமன் வயலேஷன் சொல்லிட்டு அந்த அந்த வயலன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக என்ன சொல்லுவாங்கனால் இந்த பர்டிகுலர் பாதிக்கப்பட்ட நபருக்கு 1 லட்சம் கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, 2 லட்சம் கொடுத்துருங்க உத்தரவு போடுவாங்க. இப்போ இந்த உத்தரவை எதிர்த்து அந்த கன்சர்ன்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் உயர்நீதிமன்றத்தில் போய் அப்பீல் போட்டு அந்த உத்தரவை ரத்து பண்ண சொல்லி கேட்கலாம். இது நடக்கும், பல இடங்கள் நடக்கும் இந்த விஷயம். சஸ்பென்ஷன் அப்படிங்கிறதை இவங்க இஷ்யூ பண்ண முடியாது. இட் இஸ் அ டைரக்ஷனல் பாடி. அப்போது இந்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்க சொல்லி இவர்கள் ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம், டு த காவல்துறை டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ ஏன் சொல்கிறேன் மக்களே, ஜென்ரலாகவே ஒரு காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னால் அந்த காக்னிசன்ஸில் ஒரு அப்பாவி, உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஜெயராஜன் பெனிக்ஸ் வழக்கு. ஜெயராஜன் பெனிக்ஸ் வழக்கு மாதிரியான ஒரு வழக்குகள் அதிகார துஷ்பிரயோகம். ஏன்னால் ஒரு கடை வச்சிட்டு இருந்தவங்கிட்ட இந்த மாதிரி கூட்டு போய் போலீஸ் அப்படி அடித்து அவன் நியூடாக்கி அவனுடைய ஆனஸில் லத்தியெல்லாம் விட்டு ஒரு மாதிரி இது பண்ணி ரத்தம் அவங்க இறந்து போகிறாங்க. இதற்கு செக் அண்ட் பேலன்ஸ் கண்டிப்பாக வேண்டும். எந்த ஒரு போலீஸோ மிலிட்ரியோ அவங்க செக் அண்ட் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும், தேவை. ஏனென்றால் அப்படி இருந்தால்தான் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்க முடியும்னு சொல்கிறது நம்மளுடைய சிஸ்டத்தில் உள்ள ஒரு வழிமுறை, யாரும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் மாதிரியான ஒரு வழக்குகளில் நீங்கள் செக் அண்ட் பேலன்ஸ் எடுத்துகிட்டு அதே எஸ்ஹெச்ஆர்சி சுகமோட்டோ எடுத்தாங்க, விசாரணை போயிட்டுருக்கு. அதற்கு நீங்கள் எடுத்தீங்கன்னால் 100% இல்லை 200%க்கு மேல் மக்கள் வரவேற்பார்கள். ஆனால் ரவுடிசம் அதிகமாகுது சிட்டியில். என்ன சொல்லுவாங்க மக்கள், எதுதான் போலீஸ் இருக்கோ தெரிலங்க, துப்பாக்கி வேறு வச்சுக்கிறாங்க, எதுக்கு இருக்குது போலீஸு அப்படின்னு கேட்பாங்க. துப்பாக்கி சுட்டாங்க அப்படின்னா பாருங்கள் என்ன பண்ணுறாங்க போலீஸு, என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுவாங்க. நான் ஏன் பண்ணுவாங்க போலீஸு, என்ன தான் பண்ணுவாங்க போலீஸு? ரவுடிசத்தை குறைக்கிறதுக்கு குறைக்கல அப்படின்னா திட்டுவாங்க போலீஸை. துப்பாக்கி வச்சுக்கிறாங்க, யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க, வண்டி வச்சுக்கிறாங்க, எங்கே போகிறாங்க இவங்க, என்ன பண்ணுறாங்க, எதுக்கு துப்பாக்கி வச்சுக்கிறாங்க, எதுதான் தெரிஞ்சுட்டுவாங்க. துப்பாக்கி சுட்டாங்கன்னா உடனே அங்கேருந்து போத்துட்டு வந்துடுவாங்க. ரவுடிகளை சுடுகிறார்கள், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு பேர் வச்சுக்கிறாங்க, என்கவுண்டர் பண்ணுறாங்க, என்ன செய்கிறது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேட்பாங்க. என்ன தான் பண்ணுவாங்க போலீஸ் அப்போது லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு கேள்வி இருக்கிறது. ரவுடிகளை ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை அடக்குவதில் கையாளப்படக்கூடிய வழிமுறைகளில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தலையிடாமல் இருப்பது அப்படிங்கிறது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வருவதற்கான வாய்ப்பாக இருக்க முடியும். இப்போ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இவங்க மனைவியை போய் பேசுகிறாரு, அசிஸ்டன்ட் கமிஷன் இளங்கோவன் பேசுகிறாரு. என்ன பண்ணுவார்,
மானே தேனே பொன்மானே எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டுட்டு இந்த பாருமா பிரச்சனை பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, ரவுடிசம் பண்ணாதீங்க, கஞ்சா விற்காதீங்க, அபின் விற்காதீங்க, மெத்து விற்காதீங்க, கொலை பண்ணாதீங்க, அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுவேன், வழக்கு போடுவேன், அவர் கஷ்டமாயிருமா அப்படி பேசினா ஒத்துப்பாங்களா? சிரிப்பு போலீஸான்ருவாங்க ஒரே வார்த்தையில். கையை உடச்சிருவேம்மா, காலை உடச்சிருவேன், என்கவுண்டர் பண்ணுறாங்க பார்த்துக்கன்னா ஒரு பயம் இருக்கும். ரவுடிகளுக்கு புரியும் பாஷை. எல்லாருமே எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்கும், ரவுடிகளுக்கும் இருக்கும். அடுத்த உயிர் எடுத்தால் உன் உயிர் எடுத்துருவான பார்த்துக்கு அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கு என்கவுண்டர் பண்ணி நான் ரவுடியை போட்டு தள்ளினதுனால தான் பல ரவுடிகள் பதுங்கியிருக்கிறாங்க. பல குட்டி ரவுடிகள் ஆளையே காணும், எங்கே போனாங்கன்னு தெரில. பல பேர் ஸ்டேட் விட்டு மாறி ஓட்டாங்க, இங்கே ஓட்டாங்க, தலைமறைவாயிட்டானுங்க. கஞ்சாவுடைய அந்த கஞ்சா மாதிரியான போதைப் பொருள் விற்பனைகள் குறைந்திருக்கின்றன. இதற்கெல்லாம் போலீஸிங் ஒழுங்காக இல்லைன்னு எப்படி நடக்க முடியும்? இந்த விஷயம்லாம் ஒரு சாதாரண பொதுமக்களை தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மோட்டோ எடுக்கிறாங்க, இல்லை அவங்க பெட்டிஷன் போட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னால் அதற்கு செக் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக தேவை, நோ டவுட். ஆனால் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரையோ ஒரு ரவுடியையோ அடக்கும் பொழுது அதற்கு அவர்கள் 3rd டிகிரி யூஸ் பண்ணுறாங்க, இல்லை மிரட்டுறாங்க, இல்லை வார்ன் பண்ணுறாங்க, இல்லை என்கவுண்டர் பண்ணுறாங்கனால் இது பொதுமக்களுக்கு சேஃப்டிக்காக பண்ணக்கூடிய விஷயங்களா இல்லையா மக்களே? இதற்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மாதிரியான ஒரு டைரக்ஷனல் பாடிஸு இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கன்சர்ன் அதிகாரிகளுக்கு சம்மன் சர்வ் பண்ணி கூப்பிட்டு விசாரிப்பது என்பது அந்த அதிகாரிகளுடைய ஒரு ஸ்பீடை குறைக்காதா அப்படிங்கிறதுல ஒரு ஐயம் இருக்கிறது பொதுமக்களுக்கு. இது எந்த ஒரு பொதுமக்களையும் ஒரு போலீஸ் பண்ணாங்கனால் இது 100% வரவேற்கலாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை. ஆனால் ஹிஸ்ட்ரி ஷீட்டரை பண்ணுவதற்கெல்லாம் ஒரு நீதிபதிகள் இப்படி அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு செய்வது அப்படிங்கிறதை பொதுமக்கள் என்றைக்கும் விரும்ப மாட்டார்கள். பொதுமக்களுக்காகத்தான் சட்டம், பொதுமக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் சட்டம், அதற்குத்தான் நீதிமன்றம் இருக்கின்றன, அதற்குத்தான் போலீஸ் இருக்கின்றன, அதுக்கு தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாமே இருக்குது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய போலீஸ் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் தப்பு என்று நீங்கள் செக் அண்ட் பேலன்ஸ் கொண்டு வந்து நீங்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போலீஸ் நினச்சான்னு வச்சுக்கோங்க, அடைச்சிப்பா எப்படியோ நாசமாக போட்டோம் எல்லாரும், நமக்கு என்ன வந்திருக்கு, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் அவனை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கூப்பிட்ருவாங்க, விசாரணை பண்ணுன்றவாங்க, இப்போ அவங்க வந்து நம்ம போய் நின்று உட்காந்துருக்கணும், நம்ம எதுக்கு இந்த வேலை, எவனோ என்ன அடிச்சின்னு சாவட்டும், எவனோ குத்தின்னு சாவட்டும், எவனோ கஞ்சாவி சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்கனால் when policing fails in a state, the state is ruined by the rowdies. இது நீதிபதிகளுக்கும் தெரியும். ஸோ சில இடங்களில் நீதிபதிகள் இந்த மாதிரி காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்கே பார்க்கக்கூடிய பல பொதுமக்களின் கருத்தாக இருக்கின்றன. மீடியாவின் கருத்தும் அதுதான். இந்த விஷயத்தில் யாரும் இப்படியே பேசியதற்காக, ஒரு ரவுடியை வான் செய்ததற்காக, ஒரு ரவுடியை மிரட்டியதற்காக, ரவுடிசத்தை ஒழித்ததற்காக, இல்லை ஒழிக்க முற்பட்டதற்காக ஏசி இளங்கோவனுக்கோ இல்லை அருண் ஐபிஎஸ்ஸிற்கோ ஏதாவது விசாரணை என்ற பெயரில் அவங்க கூப்பிட்டு ஏதாவது மன உளைச்சல் ஏற்படுத்தினார்களா அப்படின்னால் ஐ எம் சாரி டு சே மக்களே, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் ஜே மணிக்குமார் மற்றும் ஜஸ்டிஸ் வி கனகதாசன் அவர்கள் மீது நம்பிக்கை பொதுமக்களுக்கு குறைந்துவிடும். ஸோ இது குறையாமல் பார்த்து கொள்கிறாங்களா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். October 14 மக்களே நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.